1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லை என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் தனிமையாக இருக்கிறேன், யாருமே எங்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சொந்தக்காரங்க என்னை விசாரிக்கலை, நண்பர்கள் என்னை விசாரிக்கலை, நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஆகையால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கொடுக்க போகிற இந்த முழங்கால் யுத்தத்தில் கொடுக்க போகிற அந்த செய்தி, இந்த கவலையை குறித்து உங்களிடத்திலே பேசும்படியாக ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிறார். வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஒரு காரியத்தை குறித்தும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. உடனே இந்த சத்தத்தை கேட்கும்போது நீங்கள் கேட்பீங்க, என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? எனக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்குது, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? என்னால் கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னலாம் நீங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை, என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லலை, நான் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பல மனிதர்களை வேதத்தில் வாசிக்கலாம். இந்த கவலைப்படாதிருந்த ஒரு சில மனிதர்களை நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவனுடைய குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொள்ளும் போது அவன் ஜெபித்தது உண்மை, உபவாசம் இருந்தது உண்மை. ஆனால் அந்த குழந்தை இறந்ததற்கு பிறகு வேதம் சொல்லுது, அவன் சொல்றான், நான் அந்த குழந்தையினிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரவே வராது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நடந்தது நடந்துருச்சு, போனது போயிருச்சு, நம்முடைய கை விட்டு போனது அவ்வளவுதான் போயிருச்சு. இனி அந்த காரியத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்படவே கூடாது என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால தான் கவலைப்படுகிறவர்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுது என்றால், கவலைப்படுகிறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு பண காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன வார்த்தையை கேட்குறாரு அப்படின்னா, எப்பா நீங்கள் கவலைப்படுறதுனால, இல்லை சிஸ்டர் நீங்கள் கவலைப்படுறதுனால நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? உங்களால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? கவலைப்பட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கிறீங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் கவலைப்பட்டதுனால உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சேருமா? உங்கள் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியுமா? அப்போது நடக்காத ஒன்றுக்காக நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பாஸ்டர், நான் கவலைப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் அடைஞ்சுக்கிட்டேன், நான் கவலைப்படுறதுனால என்னுடைய காரியம், எனக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி பிள்ளைக்கு எதிர்காலம் வந்துருச்சு. இல்லை 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 இல்லை, கவலைப்படுறதுனால உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவையில் அப்போ இந்த கவலை என்கிற ஒன்று உங்களுக்கு தேவையற்றது, இது தேவை உள்ளதில்லை. நடக்காத ஒன்றுக்காக, கிடைக்காத ஒன்றுக்காக, அதனால பிரயோஜனமே இல்லாத ஒன்றுக்காக நீங்க ஏன் அப்படி செய்றீங்கன்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று ஏன் வேதம் சொல்லுகிறது என்றால், கவலைப்படுறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இதை வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போமே. ஆனால்
ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 27வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல யாக்கோபை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷன் அவன் காணாமல் போய்விடுவான். அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை தூக்கி குழியில் போட்டு அவனை விற்று போட்டு அவனுடைய சரீரத்தை எடுத்து ஒரு ஆட்டை அடித்து அதில் ரத்தத்தை தோய்த்து அதை கொண்டு தன்னுடைய தகப்பனார் இடத்துல காண்பிப்பாங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உடனே அந்த தகப்பனார் அந்த அஸ்திரத்தை தன்னோடு கூட சேர்ந்து கட்டி பிடிச்சி அழுது, மகனே உனக்கு பதிலாய் நான் செத்தால் நலமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கத்துவார். நீங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 37ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்தியர்கள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு மரித்து போன செய்தியை கேட்ட உடனே அவனுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடுகிறார். உண்மையிலே எந்த தகப்பனாலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாது. இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், ஒரு பாடான ஒரு சூழ்நிலை. தான் நேசித்த மகன் இறந்து போனான் என்கிற செய்தி அது ஒரு சந்தோஷமான செய்தி அல்ல. அந்த செய்தியை கேட்டுட்டு துக்கம் இல்லாமல்லாம் யாராலும் இருக்கவே முடியாது. ரொம்ப துக்கமான செய்தி தான். அவன் துக்கப்பட்டது நியாயமா அநியாயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நியாயம்தான். அந்த நேரத்தில் துக்கம் வரும். ஆனா ஒன்று வேதம் சொல்கிறது, துக்கப்பட்டது நியாயமா இருந்தாலும் அந்த துக்கத்தை மறக்காதது அநியாயம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து துக்கப்படுகிறது நியாயம்தான். அந்த காரியத்திற்கு நீங்கள் முதல்ல துக்கப்பட்டீங்க, பரவாயில்ல. ஆனா அந்த துக்கத்தோடையே மாதங்களை தாண்டுகிறது, அந்த துக்கத்தோடையே வருஷங்களை தாண்டுகிறது உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காது. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த யாக்கோபு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தாண்டி, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வாசிச்சோம்ல, 45ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல. யோசேப்பு இப்போ குதிரை, இப்போ பார்த்தீங்கன்னா ரதங்கள் எல்லாம் அனுப்புறான். இவன் தன்னை ஏற்றி கொண்டு வரும் போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவன் தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்படின்னா நான் அடிக்கடி இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 15 வருடமாக அவனுடைய ஆவி தொய்ந்து போன அவனுடைய ஆவி இப்போ அப்படியே உயிர்க்குது. அந்த நாள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு நான் போகும்படி வண்டிகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு செத்து போய் இருந்த அந்த ஆவி அப்படியே உயிர்த்துச்சு. அப்படின்னா ஒரு 10-15 வருஷமா அவனுடைய மனசுல இருக்கிற துக்கத்திற்கு ஒரு பெரிய ஆன்சர் வந்துருச்சு. ஆனா ஒன்று, யாக்கோபு துக்கப்பட்டதுனால் யோசேப்பு உயிரோடு இல்லை. நல்லா கவனிங்க, யோசேப்பு உயிரோடு இல்லை. இந்த 15 ஆண்டுகளும் 14-15 ஆண்டுகளும் இந்த யாக்கோபு அவனுக்காக துக்கப்படாட்டாலும் யோசேப்பை ஆண்டவர் உயிரோட தான் காப்பாற்ற போறாரு, அவனை நடத்த தான் போறாரு. யோசேப்பை அவ்வளவு பெரிய இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைக்க வேண்டுமே, ஆனால் யோசேப்பை அப்படி பாடுகளுக்குள்ள உயர்த்துவது கர்த்தருக்கு சித்தம். உங்க பிள்ளைய உயர்ந்த இடத்துல வைக்கணும்னா, உங்க பிள்ளைய மகிமையான ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கணும்னா அவன் அந்த பாதையில கர்த்தர் நடத்துவார், அந்த மகளை அந்த பாதையிலே கர்த்தர் நடத்துவார். ஆனா ஒன்று, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார், உங்க கணவனார கர்த்தர் கைவிட மாட்டார், உங்க மனைவியை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களை பத்திரமா தான் கர்த்தர் வச்சிருப்பார், பத்திரம் அவர்களை உருவாக்கி கொண்டு தான் இருப்பார். ஆனா நீங்க இந்த 10 வருஷம் 5 வருஷம் அவர்களுக்காக படுகிற துக்கத்தினால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய நீங்கள் பல வருடங்களாய் அந்த துக்கங்களை சுமந்து கொண்டே வரலாம், பல ஆண்டுகளாக அந்த துக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவாய் பேசுகிறார், மகளே நீ துக்கப்படுறதுனால ஒன்றும் செய்ய முடியாது, மகனே நீ துக்கப்படுறதுனால எதையுமே நீ செய்ய முடியாது. அதற்கு மாறாக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து உன்னுடைய கஷ்டங்களை, உங்களுடைய பாடுகளை, அந்த காரியங்களை எல்லாம் அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் மேலே வச்சிருங்க. ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க பார்த்துக்குங்க, ஆண்டவரே என் பையனை நீங்க பார்த்துக்குங்க, ஆண்டவரே என் எதிர்காலத்தை நீங்க பார்த்துக்குங்க, ஆண்டவரே என் தேவையை நீங்க பார்த்துக்குங்க.
இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நிறைய பேருடைய கவலை என்ன அப்படின்னா, இனி என்ன செய்வோம், இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வோம், வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு என்ன செய்வோம், இபி பில் கட்டுறதுக்கு என்ன செய்வோம், இல்லைன்னா கடன்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம், என்னென்னமோ காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இல்லை, இதுவரையிலும் உங்களை நடத்தினவர் இனியும் நடத்துவார். நீங்கள் கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கிறதுனால அந்த பணம் உங்களுக்கு வந்துட போதா? நீங்கள் கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கிறதுனால அந்த கடனை நீங்கள் முடிச்சிட முடியுமா? அந்த இபி பில்லை நீங்கள் கட்டிட முடியுமா? அந்த வீட்டு வாடகையை நீங்கள் கொடுத்துட முடியுமா? இல்லை பிரதர், முடியாது. பிரதர், சிஸ்டர், முடியாது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிறார். கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை உங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸோ நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, நீங்கள் கவலைப்படுறதுனால எதையும் கூட்டவும் குறைக்கவும் முடியவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு நடக்காத ஒன்றுக்காக, செயல்பட முடியாத ஒன்றுக்காக, ஆண்டவரே காரணமே இல்லாத ஒன்று, நான் ஏன் அப்படி கவலைப்படணும்? அது நடந்தால் கூட பரவாயில்ல, நடக்காத ஒன்றுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? நீங்கள் சந்தோஷப்படுங்க. நான் சொல்கிறேன், இந்த சோதனை காலம், இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் போது ஆண்டவர் உங்களுடைய கண்கள் ஒரு மிகப்பெரிய மகிமையை காணும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு தூங்காமல் சாப்பிடாமல் வெளியே எங்கேயுமே போக முடியாமல் வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, நீங்கள் கவலைப்படுறதுனால எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு மாறாக உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குப்பா, இந்த மாதிரி நான் காரியத்தை கடந்து போகிறேன்ப்பா, கர்த்தர் சமூகத்தில் வச்சு நீங்கள் ஆறுதல் அடைங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்க. நான் சொல்கிறேன், அது நடக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், அதை சரி பண்ணிடுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் கவலைப்படுறதுனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்பர் 2, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்கிறதற்கு இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோட கூட பேசினார். அந்த சம்பவத்தையும் உங்களோட நான் சொல்ல போகிறேன். வாசிக்கலாம், வேதத்தை நம்ம திறந்து வாசிப்போம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கும்போது, பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடே சொன்னான். கவனிங்கள், இந்த இடத்துல நம்முடைய யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்டார். தன்னுடைய தகப்பனை அழைச்சிட்டாரு. இப்போ தன்னுடைய தகப்பனாரை பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார். உடனே தன்னுடைய தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னா, யாக்கோப் என்ன பண்ணுறாருன்னா, பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். உடனே பார்வோன் தான் அங்கே எகிப்தினுடைய ஜனங்களுக்கு பார்வோன் கடவுள். அவன் தான் ஜனங்களை பிளஸ் பண்ணுவான். இப்போ அவனே ஒருத்தர் பிளஸ் பண்ணுறார் அப்படின் போது, ஆனால் யாக்கோபை பார்க்கும்போது ரொம்ப வயசான ஒருத்தராக அவருடைய பிளஸ்ஸிங்கை வாங்கினா பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பார்வோன் அவரை பார்த்து கேட்குறாரு, யாக்கோபை பார்த்து, சரி நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சது ஓகே, உங்களுடைய வயது என்ன, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனேயே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு வயசு, நமக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் 50, 60, 100, 90 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த யாக்கோபு இந்த இடத்துல தன்னுடைய வயசை மட்டும் சொல்லாமல் அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாக இருந்தது. அப்போது இந்த கொஞ்சமும் சஞ்சலமுமாக இருந்த வருஷம், நீங்கள் யாக்கோபு மொத்தம் அவன் எத்தனை வயசு உயிரோடு இருந்தான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 147 வயது 147 வயசு வரைக்கும் இந்த யாக்கோபு உயிரோடு இருந்தான். அப்போது 147 வயசு உயிரோடு இருந்தான். ஆனால் இந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் 130 வயசு வரைக்கும் சரியாக தான் ஓடினேன், பரதேசியாக சஞ்சரித்தேன், அங்கங்கே போயிட்டு 130. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்தில் யோசேப்பு அவனை விட்டு காணாமல் போன ஒரு 15 வருஷத்தை சேர்த்துக்கலான்னு வைங்களேன். ஒரு 14 இல்லைன்னா 15, 14 வருஷம். மற்றது இவன் எகிப்திற்கு இங்கே வந்துட்டான். அதில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை கணக்கு போட்டலாமே. அப்போது அந்த 14 வருஷம், அந்த 15 வருஷம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வருத்தமும் சஞ்சலமுமாக இருந்தது, அது என்னுடைய பிதாக்களுடைய நாட்களுக்கு எட்டலை. நீங்கள் யாக்கோபனுடைய அப்பா ஈசாக்கை பார்த்தீங்க அப்படின்னா 180 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். ஆனால் இவர் 147ஓட இவர் மரிச்சிட்டார். அப்போது அவர் இங்கே ஒரு அங்கலாய்ப்பான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நான் நல்ல பூரணமான வயசுள்ளவனாக மறிக்க வேண்டியது, நான் பரதேசியாக இத்தனை வருஷம்
திரிந்திருந்தாலும் என் பிதாக்கள் அளவிற்கு என் வயசு வரல, அதுக்குள்ள நான் பலவீனப்பட்டுட்டேன், அதுக்குள்ள நான் ஒடுங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்போ நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், என் பிதாக்கள் அடைந்த வயசை நான் அடையல. ஏன் அப்படின்னா கொஞ்ச காலம் எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் இருந்தது. அந்த வருத்தமும் அந்த சஞ்சலமும் இருந்த வருடம் வேற எதுவுமே இல்லை, யோசேப்பு காணாம போன 15 வருஷம் தான். 15 வருஷம் தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்கிறதற்கு இந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த யாக்கோபு 10, 14 வருடங்கள் 15 வருடங்கள் உயிரோடு இருக்கிற இவனுடைய கண்களுக்கு மரித்து போனான். ஆனால் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா உயிரோடு இருக்கிற ஒரு காரியத்தை செத்ததாய் நினைத்து துக்கத்தின் மேல துக்கத்தை வரவழைச்சு தன்னுடைய குமாரர் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அதற்கு இடம் கொடாமல் அவன் துக்கத்தோடையே இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால பிதாக்களுடைய ஆயுசு நாட்களை அவன் ஆயுசு பார்க்க. இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு காத்திருக்குது. தன்னுடைய பையன் உயிரோடு இருக்கிறான். தன்னுடைய பையன் உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான். தன்னுடைய மகனுடைய பேச்சை கேட்டு தான் எகிப்தே நடக்குது. எவ்வளோ பெரிய பிளஸிங். ஆனால் தன்னுடைய மகனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபால பார்க்க முடியல. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவன் மரித்து போனான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் கவலைப்படுவீர்களே, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அந்த காரியத்தை மாற்றுவார். நீங்கள் துக்கப்படுகிற காரியம் துக்கப்பட்டது போலவே இருக்க போவதில்லை. ஆண்டவர் அதில் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் அதில் ஒரு நன்மையா முடிய பண்ணுவார். அன்னைக்கு சந்தோஷப்படுற நாள்ல, அன்னைக்கு பலனாய் அந்த காரியத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நாள்ல நீங்க பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்கிறதற்காக தான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன். நீங்க இப்போ கவலைப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து கவலையை மாற்றிக்கிங்க. உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் வாழ்க்கைகள், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆண்டவர் மோல்டு பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்தில் வைங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கவலையை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நடப்பிக்க போறார். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாய் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. சில வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு எப்படி யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை யாக்கோபு கேட்டானோ, அதே போல நீங்கள் இப்பொழுது கவலைப்படுகிற காரியம் வெற்றியாய் முடிந்தது என்கிற ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்பொழுது அந்த வெற்றியை கொண்டாட, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீங்க பலத்தோட இருக்கணும், நீங்க சுகத்தோட இருக்கணும், நீங்க கிருபைகளோட இருக்கணும். நீங்க கவலைப்பட்டு உங்க சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்து, வியாதிகளை கொண்டு வந்து, சுகர், பிரஷர் இப்படிப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்து நீங்க பலவீனப்பட்டு போவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்கவே முடியாது பிரதர், பார்க்கவே முடியாது சிஸ்டர். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்றால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வெற்றியாய் பெற்றுக்கொள்றதற்கு உங்களுக்கு பலன் தேவை. கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆண்டவர் நீங்க ஒரு வசனத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், 42வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையான ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் சொல்றாரு, நீயோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இருக்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீயோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன, நாளைக்கு என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், இது முடிஞ்சு என்ன பண்ண போறேன், அப்படி இப்படின்னு கவலை மேல, என் எதிர்காலம் என்ன ஆக போகுது, ஐயோ எதையோ குறித்த கவலைப்பட்டு தூக்கத்தை எல்லாம் இழந்து கஷ்டப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீயோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனா தேவையானது ஒன்றே. அது கவலைப்படுறதில்லை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு என்ன தெரியுமா, கர்த்தர் சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிற, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய பாரங்களை சொல்லுகிற நல்ல பங்கு. தெரிஞ்சுக்குங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. ஆண்டவர் சொல்றார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிறத விட்டுட்டு என் பாதத்தில் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு, என் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கோ, என் பாதத்தில் துதித்து கொண்டே இருக்குது. அதான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
நீ என்ன தேடுப்பா, நீ கவலைப்பட்டதுனால வந்துருமா, நீ என்ன தேடு. ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தரே எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. ஆண்டவரே வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவார். கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை போஷிக்க மாட்டாரா? கர்த்தர் போஷிப்பார். கர்த்தர் போஷிப்பார். ஒரு கேரி தாற்று நீர் வற்றினால் அடுத்த விதவையை கொண்டு போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஒரு காகத்தை அனுப்பி போஷிக்கிற கர்த்தர் அடுத்து பஞ்சமான இனி சாப்பிட்டு சாக போறோம் ஒரு அடை சுடுறதுக்கு தான் மாவு இருக்குன்னாலும் அவங்க மூலமா அவங்களை போஷிக்கிறது கர்த்தர் வல்லவர். ஸோ அதனால நீங்க கவலைப்பட்டு கலங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேரை பார்த்து சொல்றார், நீயோ, உங்களுக்கு நேராக தான் அந்த வார்த்தை வருது, நீயோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று கர்த்தர், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன், அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடினா எங்க கவலையெல்லாம் அவர் மேல நான் வச்சிருக்கேன். ஏசப்பா என் பிள்ளைய பார்த்துக்குங்க, ஏசப்பா என் தேவையை பார்த்துக்குங்க, ஏசப்பா என் தொழிலை நீங்க பார்த்துக்குங்கப்பா, என் எதிர்காலத்தை நீங்க பார்த்துக்குங்கப்பா, இதை முடிச்சுட்டு போகும்போது என் தேவையை நீங்க சந்திங்கப்பா. அவருடைய பாதத்தில் கொடுங்க. வழி இல்லாத இடங்களிலே வழியை திறக்கிறவர் கர்த்தர். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். 7 வருஷம் 6 வருஷம் இழந்ததை ஒரே வருஷத்துல திருப்பி கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர். இத்தனை மாதங்களும் நீங்கள் சும்மா இருந்ததை திருப்பி கொடுக்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்கள் இதை பார்த்து கொடுக்கிற அந்த இடத்துல முழங்கால் படிக்கணும். ஏசப்பா பார்த்து சொல்லு, டேடி என் கவலையெல்லாம் அவங்க மேல, ஃப்ரீயா படுத்து தூங்குங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. அதெல்லாம் ரொம்ப நினைக்காதீங்க, நினைச்சு கவலைப்படாது. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதம் தான் முக்கியமான ஆசீர்வாதம்னா, உங்களுக்கு சாப்பிட்ற ஆகாரம், தங்குறதற்கு ஒரு நல்ல வீடு, உடுக்கிறதற்கு உடை, இது கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? கர்த்தர் சமூகத்தில் கண்களை மூடலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். எல்லாம் உங்க பாரத்தை இறக்கி வைக்கிறீங்களா? உங்க தேவைகளை இறக்கி வைக்கிறீங்களா? ஏசப்பா பார்த்து, நான் எதுக்குப்பா கவலைப்படணும்? நீங்க இருக்கும்போது நான் ஏன்பா கவலைப்படணும்? என்னோடு நீர் இருக்க என் படகு மூழ்கிடுமா? கர்த்தர் உங்களோட இருக்கும்போது உங்க படகு மூழ்குமா? உன்னோடு அவர் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. என் மகளே, இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அவர் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? சேர்ந்து கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும்
காரியங்கள் செய்திடுவார். உன் வழியா திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார். உன் வழியா கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. என் மகளே, இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை. உன்னோடு அவர் இருக்க, உன்னோடு இயேசு இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க, உன் படகு அப்பா மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே நீதினால் ஸ்திரப்படுவார். கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதினால் ஸ்திரப்படுவாய். கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வுண்டு. திகிலுன்னை அப்பா அணுகாது, பயமில்லா வாழ்வு. கரை சேர்த்திடுவார். கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. என் மகளே, இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னோடு அவர் இருக்க, உன்னோடு இயேசு இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? என்னோடு இயேசு இருக்க, என் படகு மூழ்கிடுமோ? ஓ, என்னோடு நீங்க இருக்க, என் படகு மூழ்கிடுமோ? என்னோடு நீங்க இருக்க, என் படகு மூழ்கிடுமோ? ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடு. அவர் நடத்துவார். அவர் ஏற்ற வேளையில உதவி செய்வார். அவர் ஏற்ற வேளையில உதவி செய்வார். பனி பிரதேசமான ஒரு இடம், வேகமான மழை அடித்துக்கொண்டே இருக்கிறது. கணவனாரை இழந்த ஒரு தாய் ஒரு சிறு பையனோடு ஒரு சின்ன குடிசை வீட்டிலே வாழ்ந்தார். வெளியிலே நடந்து போக முடியாத அளவிற்கு பனியும் மழையை போல பனி பெய்து கொண்டே இருக்கிறது. நேரங்கள் ஆக ஆக பசி எடுத்துட்டே இருக்கு குழந்தைக்கு. உடனே அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுது, ரொம்ப பசிக்குது மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மி, நான் என்ன செய்யணும்? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம்.
அப்படின்னு அந்த பையனையும் உட்கார வச்சு ஒரு பைபிள் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அந்த பையன் கேட்குறான் அம்மாட்ட, மம்மி இன்னும் வரவே இல்லையே. உடனே அம்மா வந்து பைபிளில் இருந்து எலியா என்கிற அந்த தேவ மனுஷனுடைய சம்பவத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மகன், எலியான்ற ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தா தேவனுடைய மனுஷன். அந்த தாத்தாவுக்கு வந்து பசி எடுத்த உடனே ஆண்டவர் வந்து ஒரு காகத்தை அனுப்பி அந்த தாத்தாவுக்கு அப்பவும் இறைச்சியும் கொடுத்துட்டார். அவருக்கே கொடுப்பாருன்னா நமக்கு கொடுப்பாரு. உடனே அந்த பையன் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜீசஸ், எங்களுக்கு ஒரு காக்காவை அனுப்புங்க. க்ரோ, அதை இங்கிலீஷில் க்ரோ அப்படின்வாங்க. காக்காவை அனுப்புங்க, காக்காவை அனுப்புங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் ஜன்னலை திறந்து பார்த்தா காக்கா தான் வந்திருக்கான்னு பார்த்தா காக்கா எதுவுமே வரல. உடனே இவங்க அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு மன கஷ்டம் வருது. சே, காக்கான்னா உடனே இவன் காக்காவை நினச்சிட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். அம்மா எழுப்பி, அம்மா இப்போவாது காக்கா வந்திருக்குமா? சரிப்பா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடும்போது அவன் ஜன்னலை திறந்து பார்க்குறான். ஜன்னலை திறந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இவங்க 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவிற்கு சாப்பாடு நான்வெஜ்ஜோட 2 பையில வைக்கப்பட்டிருக்குது. உடனே அங்கேருந்து அந்த சின்ன பையன் கத்துறான், மம்மி ஜீசஸ் காக்காவை அனுப்பிட்டார், ஜீசஸ் காக்காவை அனுப்பிட்டார். அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவும் மகனும் 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டை தட்டுகிற சத்தம். அந்த வீட்டை திறந்து அதை பார்த்தா ஒரு வயதானவர் நின்று கொண்டிருந்தார். என்னையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நேற்றைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்காக வெளியில் போய் சாப்பாடு பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போது உங்கள் பனி மழை ரொம்ப அதிகமாக அடித்ததுனால எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கொஞ்ச நேரம் நின்னா பரவாயில்லன்னு சொல்லி உங்கள் வீட்டினுடைய குடிசை பக்கத்தில் வந்து நின்னேன். இந்த குடிசை பக்கத்தில் உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஜீசஸ் க்ரோ அனுப்புங்க, காக்காவை அனுப்புங்க அப்படின்ற சத்தம் கேட்டுருச்சு. என் பேர் க்ரோ, என் பேர் காகம்தான், என் பேர் தான் அது. ஸோ உங்களுக்கு உடனே தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே வச்சுட்டு போனேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி? உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, பனிமழை உங்களுக்காக பெய்யலையா, எங்களுக்காக பெஞ்சிருச்சு. ஆண்டவர் அதே பேர்லேயே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆம் ஆண்டவருடைய பிள்ளையே, உன் தேவைகள் எத்தனை இருந்தாலும், உன் தேவைகள் எத்தனை இருந்தாலும் ஒருவேளை கவலைப்பட்டு நீ கலங்கி போய் நிற்கலாம். ராத்திரி தூங்கினா கூட அந்த கவலையினால உங்களுக்கு தூக்கமே வராமல் இருக்கலாம். பாஸ்டர், கவலை என்னுடைய இருதயத்தை ஒடுக்குது, என்னையே ஒடுக்குது பாஸ்டர் கவலை, நான் கவலைப்பட்டு செத்து போயிடுவோம் போல தெரியுதுன்ற சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை உங்களுக்காக தான் அந்த வார்த்தை வருது. இல்லை இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நீயோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நன்றி. நான் இனி கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் உங்களிடத்திலே நான் சொல்லுவேன் ஆண்டவரே.